இந்த வீடியோவில் NCERT ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 11 ஆன ரெபல்ஸ் அண்ட் ராஜோட பார்ட் 6 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து த சர்ச் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் பவர். நம்ம இந்த சாப்டரில் வந்து 1857 ரிவோல்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரிவோல்ட்டில் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெபல்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து தோக்குற மாதிரி இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ரிவோல்ட்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மட்டும், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும் இந்த ரிபல்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அப்படி வின் பண்ணவங்க அவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவர் வேணும், அவங்களுக்கு ஒரு லீடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஏற்கனவே இருந்த 18th செஞ்சுரியில் இருந்த முகல் எம்பையர்ஸை அவங்களோட லீடர்ஸாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுத்தவங்கள டெல்லி, லக்னோ, கான்பூர் மாதிரியான இடங்களில் வந்து ஒரு அரசவை மாதிரி அமைச்சு அவங்கள வந்து ஒரு ராஜாவா ராணியாக வந்து அமர வச்சு அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது பிரிட்டிஷ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இவங்களே வந்து ஒரு ராஜ்யத்தை வந்து உருவாக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு லீடராக தான் வந்து இந்த முகல் எம்பையர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் என்னதான் வந்து இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமாக இருந்தாலும் இந்த வெற்றி அப்படின்றது அவங்களுக்கான கோர்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது வந்து அந்த ஒரு அரசவைன்னு இருந்தால் அந்த மந்திரி இந்த மாதிரிலாம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறது, லேண்ட் ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணுறது, ட்ரூப்ஸ்க்கு வந்து பேமெண்ட் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து எந்த ஒரு லூட், அதுக்கப்புறம் வந்து பிளஞ்சர் அதாவது திருட்டு இதெல்லாம் வந்து நடக்காமல் ஸ்டாப் பண்ணுறது, நிறைய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஒரு அரசாங்கமாக வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி அதே பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பேட்டில்லையும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னதான் இவங்க வந்து இந்த பிரிட்டிஷை வந்து நிறைய எதிர்த்து நின்னாலும் இந்த முகல்ஸ் எம்பையரை, அதாவது 18th செஞ்சுரியில் இருந்த மாதிரி இந்த முகல் பீரியடை வந்து கொண்டு வரணும்னு நினச்சா கூட இவங்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த பிரிட்டிஷ் கிட்ட தோற்று போக ஆரம்பிச்சிருவாங்க. பட் இதில் வந்து இந்த பிரிட்டிஷை எதிர்த்து லாங் லாஸ்ட்டாக யார் வந்து ஃபைட் பண்ணது அப்படின்னா ஆவாத் தான். அவங்க தான் வந்து இயர்லி 1857 ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 1858 இயர்லி பார்ட் வரைக்குமே வந்து இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்பை எதிர்த்து வந்து அவங்க வந்து கவுண்டர் அட்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போதைக்கு அந்த ஆவாத்தோட லக்னோ கோர்ட்டில் இருந்தது யார் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பையனான பிர்ஜிஸ் காதர் அப்படின்றவங்க. இவங்க யார் அப்படின்னா லாஸ்ட் நவாப் ஆஃப் ஆவாத், அதாவது வாஜித் அலிஷாவோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பையன் தான். அவங்க தான் வந்து இந்த லக்னோ கோர்ட்டில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் எதிர்த்து கடைசி வரைக்கும், அதாவது 1858 ஏர்லி பார்ட் வரைக்குமே வந்து போராடி இருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரெப்ரெஷன். அஃப்கோர்ஸ் வந்து 1857, அதாவது நம்ம இப்போ பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1857 அப்படின்ற பீரியட் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஈஸியான பீரியடாக வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களில் அவங்கள எதிர்த்து வந்து ரிவோல்ட் வந்து நடந்தது. அதில் வந்து அவங்க வின் பண்ணுற அளவுக்கு வந்து போய் சரியான பேக் ஃபயர் ஆகிருக்கும் இந்த பிரிட்டிஷ்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மே அண்ட் ஜூன் ஆஃப் 1857 பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நார்த் இந்தியாவை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நார்த் இந்தியா ஃபுல்லாகவே மார்ஷல் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய மிலிட்ரி அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான பவர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்டினரி பீப்புள், அதாவது ஆர்டினரி பிரிட்டிஷ் இருக்காங்களா பிரிட்டிஷ் பீப்புள், அவங்களுக்குமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இவங்க வந்து ஒரு ரிபல் அப்படின்னு வந்து சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஈவன் வந்து நார்மல் காமன் பீப்புள், ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் கூட வந்து அந்த இந்தியன்ஸை வந்து சஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பனிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சும்மா சஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லை, ஒன்லி வந்து டெத்து தான். நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு ரிபல்னு சந்தேகப்பட்டீங்கன்னா அவரை வந்து கொன்னுடுங்கன்ற மாதிரியான ஒரு ரொம்ப வந்து ஒரு கொடூரமான லா வந்து அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிதான நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்து இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரிவோல்ட் அப்படின்றத வந்து சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ரிவோல்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிபல்ஸ் வந்து இந்த டெல்லியை வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்த்துருப்பாங்க. அதாவது வந்து டெல்லியை வந்து அவங்க வந்து ஒரு வேல்யூவான ஒரு இடமா வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட தலைநகரமாக ஆக்கி அங்கே வந்து அவங்களோட முகல் எம்பையரை வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருப்பாங்க. அது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து தெரிஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டாவில் தான் இருந்திருக்கும். மெயினாக இவங்க வந்து டெல்லியில் வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா டெல்லி அப்படின்றது வந்து 1911 தான் வந்து கேபிட்டலாகவே ஆக ஆரம்பிச்சிருக்கும். 1911 1912 தான் வந்து டெல்லி அப்படின்றத வந்து கேபிட்டலாகவே அஃபிஷியலாக வந்து இந்த பிரிட்டிஷ் அப்படின்றவங்க வந்து
அறிவிப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கல்கட்டா அப்படின்றது தான் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ ஆனால் வந்து முகல் எம்பையர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த டெல்லி தான் வந்து மிகப்பெரிய ஒரு கேபிட்டலாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நார்த் இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களோட கைக்குள்ளே திருப்பியும் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கல்கட்டா அண்டு பஞ்சாப் இந்த 2 இடத்துல இருந்துமே வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து தாக்குதல் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இந்த என்டையர் நார்த் இந்தியாவுமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1857 ஆரம்பித்து செப்டம்பரில் தான் அந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெல்லின்றது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதாவது செப்டம்பர் 1857 தான் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்து டெல்லி அப்படின்றது வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு வந்து இது இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்ற நார்த் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா கைப்பற்றுறதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. குறிப்பாக வந்து அந்த கேங்கட்டிக் பிளைன் இந்த மாதிரியான ஏரியாஸையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைப்படுறது கடினமாக வந்து இருந்தது. எல்லா இடத்தையும் வந்து வில்லேஜ் பை வில்லேஜாக சின்ன சின்ன ஏரியாவை தான் வந்து கான்குவர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்து இருந்தது. அதனால் ஒரு வில்லேஜாக வந்து அதை இது பண்ணுறது, அப்புறம் அடுத்ததுக்கு மூவ் பண்ணுறது, ஒரு சிட்டியாக இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ட்ரூப்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களோட கவுண்டர் அட்டாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னதான் இந்த பிரிட்டிஷ் வந்து அவங்க வந்து திருப்பியும் வந்து எல்லா இடத்தையும் கான்குவர் பண்ணாலும் அவங்க வெறும் மிலிட்ரி பவர் வச்சு மட்டுமே வந்து இந்த எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றலை. ஏன் அப்படின்னா அந்த டைமில் 1857 டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்க்கு எதிரான நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய வந்து போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது. இவங்க என்ன தான் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்தாலுமே பீப்புள்ஸ் வந்து நிறைய வந்து அந்த ரிபல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எதிர்ப்புன்றது ரொம்ப நிறைய அளவில் இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவாத்தில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸில் 4/3 பங்கு பேர் வந்து ரிபல்ஸாக வந்து இருந்தாங்க. அதாவது ஒரு ஊரில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4/3 பேர் வந்து இவங்களுக்கான அவங்களுக்கு எதிராக தான் வந்து இருந்தாங்க, ரிபல்ஸாக தான் வந்து இருந்தாங்க. அதனால் வந்து எல்லா பாப்புலேஷனுமே இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்ததுனால இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா வெறும் ஒரு மிலிட்ரி அட்டாக்கை வச்சு மட்டுமே வந்து இவங்களால அந்த ரீகான்குயர் அப்படின்றத வந்து பண்ண முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெசன்ட்ஸு லேண்ட்லார்ட்ஸ், அவங்கக்கிட்ட போய் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மட்டும் இந்த ரிபல்லேருந்து இந்த ரிவல்ட்டில் வந்து எதுவுமே எங்களுக்கு எதிராக பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட லேண்டை உங்களுக்கே திருப்பி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கும் பெசன்ட்ஸுக்கும் வந்து கொடுப்பாங்க. குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேஷ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்த லேண்ட்லார்ட்ஸு பெசன்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரியான நிறைய வந்து ரிவார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ராமிசஸ்லாம் கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிராக எந்த சண்டையும் போடாமல் அவங்க வந்து ஒதுங்கிட்டு வந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாயலுக்காக அவங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்படுது, அவங்களோட லேண்ட்லாம் வந்து திருப்பி கொடுக்கப்படுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ ரிபல்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பேக் அடித்ததுனால அது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஈஸியாக போயிடுது மற்ற ரிபல்ஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு காரணம். இது மட்டும் இல்லாமல் மற்ற ரிபல் பண்ணக்கூடிய லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கூட வந்து சண்டை போட்டு இறந்துடுறது, அப்படி இல்லைன்னா வந்து நேபாளுக்கு ஓடி போய் அங்கே போய் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமலோ இல்லை ஏதாவது ஒரு பசி பட்னி அந்த மாதிரியான காரணங்களால இறந்து போயிடுறது. இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெபல்ஸோட பாப்புலேஷன், அதாவது அவங்களோட கவுண்ட் வந்து இந்த சைடு குறைய ஆரம்பிச்சதுனால பிரிட்டிஷ்க்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக போயிடுது அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.